வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இதுவரை சிறையில் இருந்தது போதும், வாக்குமூலம் கொடுப்பதற்கு தயாரான செந்தில் பாலாஜி அதிரடியான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் 1 வருடம் 7 மாதங்கள் பூர்த்தியாகிவிட்டது. இன்று வரை செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முடியாமல் திமுக திணறி வருகிறது. மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்த போதிலும் அவர் ஜாமீனில் கூட வெளிவர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவர் ஜாமீனில் வெளிவர வேண்டும் என்றால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது தகவல்கள் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து வெளியாகியிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விசாரணையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரும், இல்லை என்றால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வோம் என்பதற்கேற்ப அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையும் நீதிமன்றம் கொடுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னை காப்பாற்றாமல் விட்டுவிட்டால் உண்மைகளை கூறி சரணடைந்து அதற்கான தண்டனைகளை பெறுவேன் என்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் அவரது மனைவி மேகலா அவர்களிடம் தெரிவித்திருப்பதாக தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கு இருக்கிறார் என்ற தகவல் இன்று வரை முழுமையாக கிடைக்கவில்லை. அவர்தான் மிக முக்கியமான குற்றவாளி என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களை கைது செய்துவிட்டால் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவிக்கலாம் என்பதற்கேற்ப ஏற்கனவே தகவலையும் வெளியிட்டிருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற தகவலும் தற்பொழுது வரை கிடைக்காத சூழலில் செந்தில் பாலாஜி அவர்களையும் ஜாமீனில் வெளிவருவதற்கு எங்களால் அனுமதி கொடுக்க முடியாது என்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கடுமையான வாக்குவாதமும் செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறாமல் இத்தனை மாதங்கள் கடந்துவிட்டார். ஆனால் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இன்னும் ஒரு வாய்தாவில் அமைச்சர்களும் முதல்வரும் என்னை ஜாமீனில் எடுப்பதற்கு தயக்கம் காட்டினால் நிச்சயமாக உண்மைகளை கூறி சரணடைந்து விடுவேன். யாருக்கெல்லாம் எவ்வளவு பினாமிகள் திமுகவின் ஆட்சியின் பொழுது எந்தெந்த அமைச்சர்கள் எவ்வளவு ஊழல்கள் செய்தார்கள் என்ற அனைத்து தகவல்களையும் நீதிமன்றத்தில் கொடுத்து விடுவேன் என்பதற்கேற்ப செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்களிடம் சிறையில் இருக்கும் பொழுது தெரிவித்திருப்பதாக உளவுத்துறை சொன்ன தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதனால் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்திருப்பதாகவும் வடமாநிலத்தில் உள்ள முக்கிய வழக்கறிஞரை கொண்டு வந்து இந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.